ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 6th தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேர் மாடல் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம பசங்க நல்லா படித்து வச்சுங்கப்பா. இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் பேப்பர்னு போடுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஆன்சர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்க பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் உன்னுடன் நீயே டேஷ் கோல். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். ஃபோர்த் ஒன் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஷ். சிக்ஸ்த் ஒன் காரண பெயரை வட்டமிடுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பொறுத்துக்குப்பா மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இலக்கிய மாநாடு, தமிழ்நாட்டு கவிஞர், குற்றாலம், தமிழ் கையேடு, இந்த பக்கம் பாரதியார், சென்னை, ஜிவி போப்பு, அருவிகாட்டை மேட்ச் பண்ணி வச்சிங்க. மறுபடியும் சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 2பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 5 மட்டும் பதிலளித்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். 11th ஒன் நிலத்திற்கு செவிந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது. 12th ஒன் அகவினா புறவினா வேறுபாடு யாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 13th ஒன் தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. 14th ஒன் யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும். 15th ஒன் உலகம் முழுமையையும் எப்போது ஆள முடியும். 16th ஒன் அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது. 17th ஒன் பெயர் சொல் எத்தனை வகைப்படும், அவை யாவை. ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸ் எல்லாம் இது பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு தொடர் விடை தெரிவிப்பா. ஏதேனும் 3 மட்டும் எழுதினா போதும். ஸோ 18th ஒன் காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. 19th ஒன் குளிரால் வாடுபவர்களுக்கு நீங்கள் எவ்விதம் உதவுவீர்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 20 நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. நெக்ஸ்ட் 21 அறுவகை பெயர் சொல்லுகை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 22 எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. இந்த கொஸ்டின் படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 23 அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பகுதி 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது ப்ரோ எங்களுக்கு நடக்க போகும் எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பரை வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஒரே கொஸ்டின் பேப்பர் வராது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு படிச்சுட்டு போங்க. இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக உங்கள் மாவட்டத்தில் கேட்கப்படும் வினாத்தாளில் எதிர்பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. சரிங்களா? 24பா அடிப்பெல்லாம் எழுதுகள் வந்து தம்முயிர் போல் என தொடங்கும் பராபர கன்னி பாடலை எழுதுக. நெக்ஸ்ட் 25 வந்து பார்த்தீங்கன்னா பகுத்துண்டு என தொடங்கும் குரலை எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா. இது படிச்சுட்டு போங்க, கம்பல்சரி பல டிஸ்ட்ரிக்ட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பகுதி 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 26 வந்து சுட்டு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. வந்து பார்த்தீங்கன்னா அந்த. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த. ஓகேங்களா? 27 அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக. அச்சம் எச்சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 28 இரு பொருள் தருகளை நகை கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 29 ஒலி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுகப்பா. மனம் மனம் இதெல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 30 ஏதேனும் ஒரு தலைப்பில் கவிதை எழுதுக. உதவி நிலா. ஓகேங்களா? அதில் ஏதாச்சும் ஒரு தலைப்பில் கவிதை எழுதணும். 31 படிப்பும் பயன்படுத்துவோம்ல வந்து லிட்ரேச்சர் பிரசிடென்ட் என்னென்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 32 கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. பூனை, தையில், தேனி, ஓனான், மான், வவ்வால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர். ஸோ அகர வரிசையில் ஆர்டர் எழுதுங்க. நெக்ஸ்ட் பகுதி 5பா ஏதேனும் ஒன்றனை மட்டும் விடையளி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. நெக்ஸ்ட்டு பாதம் கதையை சுருக்கி எழுதுக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதேனும் ஒன்றை விடையிலை பொறுத்தவரைக்கும் 35ல் நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பகத்தாருக்கு கடிதம் வரைக. அப்படி இல்லைனா தேசிய ஒருமைப்பாடு கட்டுரை எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகள் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வர வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணால் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் பேப்பர்னு கொடுங்க, நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.